Hi friends and family, welcome to Bava Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் ஒயிட் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புலாவ் செய்யறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நான் 4ல இருந்து 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். என்னடா முதல்லயே அரிசியை ஊற வைக்கிறாள்னு நினைக்காதீங்க. நான் எல்லாத்தையுமே முதல்லயே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால அரிசியை முதல்ல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த புலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பவுடரை இதுக்கு இல்லை, நான்வெஜ் செய்யும் போது எதுக்கு வேணா நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். புலாவ் செய்யறதுக்கு நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதனால குக்கர்ல 3ல இருந்து 4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் 6ல இருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு வதக்கி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் எண்ணெயில நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடிசா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் பிரியாணி புலாவுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த புலாவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வாசனையா இருக்குங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதங்கிட்டே இருக்கும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாங்க. நான் இதுல 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க. அப்ப 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி நம்ம இதுல ஆட் பண்ண போறது இல்லைல்ல, அதனால தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம புலாவுக்கு ஒரு மசாலா அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இந்த மசாலா சேர்த்ததுமே வீடே அவ்வளோ வாசனையா இருந்ததுங்க. நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து அந்த மசாலாவோட வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாஸ்மதி ரைஸ் அளவு 1 கிளாஸ் எடுத்திருக்கோம்னா அதுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வீதம் நான் அளவு எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த தண்ணி இதோட நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு கம்மியா இருந்ததுனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அரை லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. லெமன் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கிண்டி விட்டுட்டு கறி 80% இல்லைன்னா 70% நல்லா வெந்திருக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சிருக்கோம்ல அரிசி பாஸ்மதி ரைஸ், அதை நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்க்கும் போது அரிசியில தண்ணி இருக்க கூடாதுங்க, அந்த அளவு பார்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு அரிசி சேர்த்த உடனே கிண்டி விடாம மேலுக லைட்டா பரப்பி விடுற மாதிரி பரப்பி விட்டீங்கன்னா அரிசி உடையாம கிடைக்குங்க. நான் இப்ப குக்கர்ல அப்படியே தம் போட்டு தான் எடுக்க போறேங்க. அரிசி சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசியும் தண்ணியும் சமமானதுக்கு அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன்னா எனக்கு சூப்பரான உதிரியான புலாவ் ரெடி ஆயிடுங்க. ஆனா நீங்க குக்கர்ல இதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சூப்பரான உதிரியான புலாவ் உங்களுக்கும் கிடைக்குங்க. நான் செஞ்ச புலாவ் அடியில வரைக்குமே ஒரே மாதிரி அரிசி வெந்து சூப்பரா இருந்ததுங்க. இந்த புலாவ் ரெசிபி சிக்கனும் நல்லா வெந்து சாஃப்டா, அரிசி நல்லா சாஃப்டா உதிரியா இருந்ததுங்க. வீடே மணக்க இருந்ததுங்க. இந்த புலாவ் ரெசிபியை நான் சிக்கன் கிரேவியோட தான் வச்சு சர்வ் பண்ண அன்னைக்கு சூப்பரா இருந்ததுங்க. நீங்களும் வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இதே மாதிரி புதுசா நான் வீடியோ அப்லோட் பண்றேங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.